வணக்கம். இன்றைக்கி பகுதியில் நம்ம வந்து டீ கடை ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து வானலில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதை வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சோன்னா கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டை உருட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சு, ட்ரையாக இல்லை. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த மாவு உருண்டை ஆடுறதுக்குள்ளே, மசாலா உருண்டை ஆடுறதுக்குள்ளே இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, ஒரு சிட்டிகை வந்து ஆப்ப சோடா, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் வந்து உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ இது நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி விடணுமா? இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக திக்காக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியான பதத்துக்கு நல்லா டிஸ்க் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பதமாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம போண்டா போடுற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எடுத்த 2 உருளைக்கிழங்குக்கு இந்த இத்தனை உருண்டை வந்திருக்கு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் வானலில். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஒரு உருண்டையை எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எழும்பி வந்துடும். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு செவக்க பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கிட்டால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கடை ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா தயாராகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த பேட்ஜ் போட்டுக்கலாம். சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸு உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.